ஆமாண்ணே, நான் கடனா வாங்கின 20 லட்சத்தையும் மொத்தமா இப்பவே உங்ககிட்ட கொடுத்துறேன், வாங்கிக்கங்க. ஏய், எனக்கு பணத்துக்கெல்லாம் ஒன்னும் அவசரம் இல்லப்பா. நீ வட்டி மட்டும் கொடுத்தா போதும். அசல பொறுமையா கொடு. இல்லண்ணே, நீங்க அசல மொத்தமா வாங்கிக்கங்க. எனக்கு இப்ப எதுவும் பண தேவை எதுவும் இல்ல. 20 லட்ச ரூபா இருக்கு, சரியா இருக்கான்னு எண்ணி பாத்துக்க சொல்லுங்க. சரி, அதுல 20 லட்சம் இருக்கான்னு எண்ணி பாரு. 3 மாசம் வட்டி எப்ப தர போற? என்னண்ணே, ஏற்கனவே 3 மாசம் வட்டி கொடுத்துருக்கேன். சொன்ன கெடுவுக்குள்ள அசலையும் மொத்தமா கொண்டு வந்து கொடுத்துட்டேன் உங்ககிட்ட. இதுக்கப்புறமும் வட்டியை கேட்ட எப்படின்னா? 6 மாசம் வட்டியில 3 மாசம் தான் கொடுத்துருக்க. மீதி 3 மாசம் வட்டி எதானே கொடுக்கணும். அண்ணே, என்னண்ணே இப்படி எல்லாம் பேசுறீங்க? மத்தவங்களை விட நீங்க வட்டி அதிகமா தான் வாங்குறீங்க, அது உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களுக்கு நான் கொடுத்தது 3 மாசம் வட்டி, மத்தவங்க கிட்டனா அது 6 மாசம் வட்டி கணக்கு. கூட்டி கழிச்சு பாத்தீங்கன்னா கணக்கு சரியா தானே வரும். நீ எனக்கு கணக்கு சொல்லி தெரியா? நான் வாங்கும் போது மொத்த வட்டியும் கொடுக்கணும்னு சொல்லி தானே கொடுத்தேன். இப்ப மாத்தி பேசின எப்படி? எனக்கு 3 மாசத்து வட்டி 1,80,000 ரூபாய் இப்பவே வந்தாகணும். அண்ணே, என்ன அசலே மொத்தமா திருப்பி கொடுத்தாச்சு, இன்னமும் வட்டி வேணும்னு கராரா பேசிட்டு இருக்கீங்க. அண்ணே, பார்த்து பண்ணுங்கண்ணே. ஆறுமுகம், உன் இடத்துல வேற யாராவது இருந்திருந்தா நான் இந்நேரம் என்ன பண்ணிருப்பேன்னு உனக்கே நல்லா தெரியும். உன்கிட்ட நான் இவ்வளவு மரியாதையா நடந்துகிட்டா நீயும் மரியாதையா நடந்துக்கிட்டோம். நாளைக்கு 3 மாசம் வட்டி 1,80,000 ரூபாய மொத்தமா கொண்டு வந்து கொடுக்குறேன். இல்லனா இந்த ராமசாமி யாருன்னு உனக்கு நல்லா தெரியும். இவன் பேசுறத பார்த்தா நாளைக்கு வட்டி காசு கொடுக்க மாட்டான் போல இருக்கே. நாளைக்கு இந்நேரத்துக்குள்ள அவன் வட்டி காசு தரலன்னா அவன் பொன்னாட்டி பைரவி தூக்கிட்டு வந்து உட்கார வச்சிருக்கா. வாங்கின கடனை திருப்பி கொடுக்காதால ஆறுமுக பொன்னாட்டிய ராமசாமி தூக்கிட்டு வந்துட்டான்னு ஊரு முழுக்க அவனை கேவலமா பேசும். அந்த அசிங்கம் தாங்க முடியாம அவனே பணத்தை கொண்டு வந்து கொடுத்துருவான். சரிங்க, வாங்கடா. என்ன பணத்தை கொடுத்துட்டியா? கொடுத்துட்டேன் பைரவி. தயவு செஞ்சு இனிமே இந்த மாதிரி வட்டிக்கெல்லாம் வாங்காத. சரி பைரவி. அதான் கடனை திருப்பி கட்டியாச்சுல்ல, அப்படியே ஒரு மாதிரி இருக்கு. போய் வேலையை பாரு. அவன் பெத்த தாய் கூட தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒருத்தி கிடைக்கிறதுக்கு நான் உண்மையிலுமே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் பைரவி. நீ என்னை விட்டு தள்ளி போக கூடாதுன்னு நான் நினைக்கிறதுக்கு உண்மையான காரணமே இதுதான். நிஜமாலுமே உனக்கு போய் நான் துரோகம் பண்ணேன்னு நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருக்கு பைரவி. ஆனாலும் என் சுயநலம் உன்னை விட்டு கொடுக்க மாட்டேங்குது. நீ எப்போ என் கூடவே தான் இருக்கணும். நான் மில்லு வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ஆஸ்பத்திரிக்கு கிளம்புறியா? ஆமா சிந்து, உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன சொல்லு? கார்க்குள்ளே உட்காந்துட்டு பேசினா எப்படி? கொஞ்சம் கீழே இறங்க.